ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சுபதிவி விலாக்ஸ். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் நீங்கள் கடையில் ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பொருளை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படின்னும் போது கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமா தான் இருக்க போகுது. ஸோ அந்த பொருளை நான் எப்படி ரெடி பண்ணுறதை தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதை யூஸ் பண்ணி எப்படி பாத்திரங்களை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைவ் ரிசல்ட் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறது ஒரு க்ளீனிங்காக யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் தான். இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாத்திரம் விளக்குறதுக்கும் ஒவ்வொரு விதமான பவுடர் வந்து நீங்கள் கடைகளில் காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பீங்க. இனி நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் பவுடர் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை, செம்பு, சில்வர் எல்லா பாத்திரங்களையும் விளக்குறதுக்கு இந்த ஒரு பவுடர் போதும்னு சொல்லுவேன். ஏன் உங்கள் வீட்டு சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த பவுடர் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹோம்மேட் பீத்தாம்பரி பவுடர். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பீத்தாம்பரி பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறது என்ன அப்படின்னா, கோதுமை மாவு தான் வந்து சேர்க்குறேன். ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கல் உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பு சேருங்க. கல்லுப்பு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, சால்ட் உப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து அதே 1/4 கப் அளவுக்கு வாஷிங் பவுடர், நம்ம துணிலாம் ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இருக்குது பாருங்கள், அந்த பவுடர் வந்து சேர்க்குறேன். அடுத்து பேக்கிங் சோடா இருக்குது இல்லையா, அது வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து கடைகளில் கிடைக்கும் ஈஸியாக, அதை வாங்கி சேருங்க. சப்போஸ் உங்ககிட்ட இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்ப சோடா இருக்கும் இல்லையா, அது கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்கிறது என்னென்ன அப்படின்னா, கோதுமை மாவு சேர்த்துருக்கேன், கல்லுப்பு சேர்த்துருக்கேன், வாஷிங் பவுடர் சேர்த்துருக்கேன், பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கேன். இந்த 4 பொருட்களும் தேவைப்படும். நான் கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்தேன். மற்ற பொருட்கள் எல்லாமே 1/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். இதுதான் சரியான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கனால அரைக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. சால்ட் உப்பு சேர்த்திங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக மிக்சியில் போட்டு அரைச்சாதான் நமக்கு இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்று போல் ஒரே மாதிரி பவுடராக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அரைக்கிறதுக்கு முன்னாடி பீத்தாம்பரி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை, வெள்ளையாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னா இதை அரைச்சி நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த பிங்க் கலர் வேணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஒரு ப்ராசஸை வந்து பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த பிங்க் கலர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது நிறைய கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர்ஸ் வந்து கிடைக்கிது. நீங்கள் பிங்க் கலரே சேர்த்தாலும் சரி, இல்லைனா எல்லோ, ஆரஞ்சு இந்த மாதிரி எந்த கலர் சேர்த்துனாலும் நீங்கள் வந்து பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு டேபிள் ஸ்பூனை இந்த மிக்சியில் அரைக்க போகிறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு அரைச்சிங்க அப்படின்னா அந்த பவுடர் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு லைட்டான பிங்க் கலரில் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்போ பாருங்கள், வீட்டிலே நம்ம வந்து பீத்தாம்பரி பவுடர் வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு நல்ல ஒரு கலர் தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். நல்ல ஒரு லைட் பிங்க் கலருக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கூட வந்து ஒரு 4-5 ட்ராப் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும், நல்ல ஒரு பிங்க் கலருக்கு வந்து கிடச்சிரும். இப்போது பீத்தாம்பரி பவுடர் வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதை யூஸ் பண்ணி காமிச்சாதானே உங்களுக்கு அது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரியும். அதனால் இன்றைக்கி என்கிட்ட இருக்கக்கூடிய செம்பு பாத்திரம் ஒன்று இருக்குது, அதை வச்சு நான் உங்களுக்கு நல்லா விளக்கி காட்டுறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சொம்பு தான் இருக்குது. ஸோ ஒரு சொம்பு விளக்குறதுக்கு எனக்கு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடர் எடுத்துக்கிறேன். அந்த பவுடரில் வந்து நான் இப்போ என்ன மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, லெமன் ஜூஸ் வந்து சேர்க்க போகிறேன். லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா பிழிஞ்சு விடுறேன். இதை பிழிஞ்சோடனே ஏன் நமக்கு வந்து ஒரு மாதிரி நுர பொங்கி வருது அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனாலையும் அது மட்டும் இல்லை நிறைய வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் பவுடர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்துக்கனாலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நுர பொங்கி வரும். இப்போ இதை நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
லெமன் ஜூஸ் கண்டிப்பாக சேருங்க. அப்போ தான் வந்து அது நல்ல ஒரு எஃபர்ட் வந்து கொடுக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாத்திரம் தேய்க்க ஆரம்பிக்கலாம். என்கிட்ட வந்து ஒரு சொம்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இதுதான். இது வந்து பாருங்கள் என்ன ஒரு இதில் இருக்குது அப்படின்னு. பிஃபோர் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு விளக்குனதுக்கப்புறமா நமக்கு ஆஃப்டர் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வெறும் இந்த பவுடர், லெமன் ஜூஸ் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். வேறு எதுவுமே சேர்க்கல. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இன்னொரு ஸ்க்ரப் இருக்கும் பாருங்கள் க்ரீன் கலரில், அதை கூட எடுத்து நீங்கள் வந்து தேய்க்கலாம். இப்போ நல்லா வந்து தேய்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் எடுத்து எப்பொழுதும் எப்படி பாத்திரம் விளக்குவீங்களோ ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அதே மாதிரி தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா அப்படியே புதுசு போல் மினுமினுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே மின்ன ஆரம்பிக்கும். நான் கொஞ்ச நேரம் தேய்ச்சதுலேயே பாருங்கள் அது வந்து அப்படியே வந்து நிறம் மாற ஆரம்பிக்குது. நம்ம வாங்கும்போது எப்படி இருந்ததோ அந்த ஒரு நிறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். இது வந்து செம்பு பாத்திரத்துக்கு மட்டும்தான் கிடையாது. நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் விளக்குறதுக்கு கூட பயன்படுத்தலாம். பித்தளை பாத்திரம், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சிங்க் இருக்கு இல்லையா, அதை வந்து வாஷ் பண்ணிக்கிறது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் வந்து நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்காக ஹெல்ப் பண்ணக்கூடியது தான். ஸோ ஒரு தடவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நிறைய விஷயத்துங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா தேய்ச்சிட்டேன். நான் தண்ணி ஊற்றி கழுவி காட்டணும் அப்படிங்கிறது இல்லை, அதை பார்த்தாலே தெரியும் அதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறது. இப்போ தண்ணி ஊற்றியே நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம இந்த செம்பு பாத்திரம் வாங்கும்போது எந்த ஒரு நேரத்தில் எப்படி புதுசாக பளபளன்னு மின்னுமோ அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த பவுடர் ரெடி பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லணும். அப்போ தான் இந்த வீடியோவை புதுசாக பார்க்க வரவங்களுக்கு ஆஹா இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு நம்மளும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்படி தான் என்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை விளக்குறதுக்கு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.